தின சிறப்புரையாக நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைகிறார் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறையின் தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் AR சரவணகுமார் அவர்கள். இவர் புதுடில்லியில் உள்ள NCERTயில் தேசிய பட்டத்தினை பெற்று 2012ஆம் ஆண்டு பாரத் ரத்ன், 2015ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்த் சம்மன் புரஸ்கார் விருது, 2017ஆம் ஆண்டு தி பெஸ்டன்ஸ் ஆஃப் இந்தியா விருது, பிரைட் ஆஃப் இந்தியா விருதினை 2018ஆம் ஆண்டு, சிறந்த கல்வியாளருக்கான விருதினை 2018ஆம் ஆண்டு, ராதாகிருஷ்ணன் விருது, ஆசிரிய செம்மல் விருது, வித்யா சரஸ்வதி ராஷ்டிரிய புரஸ்கார் விருது, சிறந்த விஞ்ஞானிக்கான விருது, 2020ஆம் ஆண்டின் வள்ளல் அழகப்பர் ஆராய்ச்சி அங்கீகார விருது, 2021ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி சர்வதேச நோபல் விருது என பல அடுக்குகளாக விருதுகளை பெற்றுள்ளார். இதுவரை இவர் கல்வியியல் முனைவர் பட்டத்திற்காக 18 அறிஞர்களை உருவாக்கியுள்ளார். புகழ்பெற்ற தேசிய மற்றும் சர்வதேச பத்திரிகைகளில் 120க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் இவரால் வெளியிடப்பட்டுள்ளன. ஈரோஸ் கருத்தரங்குகள், சிம்போசியா, பட்டறைகள் மற்றும் கண்காட்சிகளை ஏற்பாடு செய்துள்ளார். மேலும் இந்தியா மற்றும் ஆசியா, சிங்கப்பூர், இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் சர்வதேச மாநாடுகளில் தன்னுடைய ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். இவருடைய சாதனைகள் பல. இதை பற்றி நாம் இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். தற்போது இவர் ஆற்றிய குடியரசு தின உரையை கேட்கலாம். வணக்கம். இந்த இனிய நன்னாளில் அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி மூலம் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாரம்பரியமிக்க நம் இந்திய திருநாட்டில் அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், மகான்கள், தேச பக்தர்கள், தியாகச் செம்மல்கள், விடுதலை போராட்ட வீரர்கள் என பலர் தோன்றி நம் தேசத்திற்கு புகழ் சேர்த்துள்ளனர். நம் நாட்டிற்கு உழைத்த அந்த நல்லவர்களில் தமது வாழ்க்கை முழுவதையும் போராட்டத்திலேயே கழித்து ஆங்கிலேய அரசுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ஒரு சுதந்திர போராட்ட தலைவரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும்போது நம்மை அறியாமல் நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் வாழ்க்கையில் முத்திரை பதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குகிறது. அவர்தான் பாரதத்தாயின் வீர திருமகன், ஜனநாயகத்தின் விடிவெள்ளி, ஓர் ஒப்பற்ற மாவீரன், வங்க நாட்டின் சிங்கம். தமது 24ஆம் வயதில் தம்மை தேசியத்திற்கு அர்ப்பணித்து கொண்டவர். இன்றைய IAS பதவிக்கு நிகரான ICS பதவியை வேண்டாம் என்றவர். பதவி பெரிதல்ல, பாரதமே பெரிது என்றவர். 2 ஆண்டுகள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றவர். 11 முறை சிறை சென்றவர். இராணுவ உடையில் கம்பீரமான தோற்றம் கொண்டவர். அவர்தான் நேதாஜி என்று இந்திய மக்களால் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ், ஒரு மாபெரும் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர். இந்தியா உடனடியாக சுதந்திரம் பெற வேண்டுமானால் அதற்கு ஒரே தீர்வு போர் மட்டுமே என தீர்மானித்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆங்கிலேயரை எதிர்த்து தாக்குதல் நடத்திய மாவீரன்தான் நேதாஜி. இந்திய விடுதலை போராட்ட வீரரான அவர் 1987ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் நாள் இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற ஊரில் ஜானகிநாத் போஸுக்கும் பிரபாவதி தேவிக்கும் 9வது மகனாக ஒரு வங்காள குடும்பத்தில் பிறந்தார். இவருக்கு 8 சகோதரர்களும் 6 சகோதரிகளும் இருந்தனர். இவருடைய தந்தை ஒரு புகழ்பெற்ற வக்கீலாகவும் கட்டாக் நகராட்சியின் தலைவராகவும் வங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். அவரது தாய் தெய்வ பக்தி மிக்கவராக திகழ்ந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கல்வியை கட்டாக்கில் உள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் தொடங்கினார். சிறு வயதிலிருந்தே வீரத்துறவி விவேகானந்தரின் ஆன்மீக கொள்கைகளை ஆர்வமுடன் படித்து வந்தார். 1913ஆம் ஆண்டில் தம் 16வது வயதில் கல்கத்தாவில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியில் சேர்க்கப்பட்டார். சிந்தனை, செயல், பேச்சு, நடைமுறை போன்றவற்றில் மற்ற மாணவர்களை விட சிறந்த நிலையில் கல்வி பயின்று புகழ் பெற்றார். 1919ஆம் ஆண்டு லண்டன் சென்ற அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ICS படிப்பினை படித்து தேர்ச்சி பெற்று அரசு பணியை பெற்றார். மிகப்பெரிய பதவி, அரசு பதவி. ஆனால் அவையெல்லாம் ஆங்கிலேயர் முன் அவரை மண்டியிடச் செய்யவில்லை. தேர்ச்சி பெற்ற உடனேயே
தனது ராஜினாமா கடிதத்தை மாண்டேகு பிரபுவிடம் கொடுத்தார் சுபாஷ். மதிப்புமிக்க பதவியை உதறித்தள்ளி அவரை பார்த்து, உன் பெற்றோர் வருத்தப்பட மாட்டார்களா என்று அவர் கேட்டதற்கு, என் தாய் தந்தையருக்கு வருத்தமாகத்தான் இருக்கும், ஆனால் என் தாய் நாட்டின் வருத்தம் அதைவிட பெரியது என்று கூறி அவருக்கே அதிர்ச்சி அளித்தார். தன்னுடைய நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற ஆங்கிலேயரிடம் வேலை செய்யக்கூடாது என கருதி தன்னுடைய ஐசிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியா திரும்பிய அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். அவர் எடுத்த செயலை இனிதே முடிக்கும் நோக்கம் கொண்டவர். நடந்ததை நினைத்து புலம்பாமல் நிகழ்காலத்தில் நடப்பதை சிந்தித்து செயல்படுபவர். செய்வன திருந்தச் செய் என்பதில் முழு கவனத்துடன் இருந்தவர். அடக்குமுறைக்கு அடிபணியாத அவர் பிறருக்காக வாழ்ந்து நாட்டுக்காக உழைப்பதுதான் பிறவியின் நோக்கம் என்ற உறுதி கொண்டவர். காந்தியடிகள், திலகர், கோகலே, மோதிலால் நேரு, மதன் மோகன் மாளவியா, அரவிந்த கோஷ், சித்தரஞ்சன் தாஸ் போன்றோரின் நாட்டுப்பணிகளையே தாமும் மேற்கொள்ள வேண்டுமென முடிவெடுத்து கொல்கத்தா தொண்டர் படையின் தலைவராக பொறுப்பேற்று தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திய நேதாஜியையும் பல காங்கிரஸ் தொண்டர்களையும் ஆங்கிலேய அரசு கைது செய்தது. 1938 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர், நான் தீவிரவாதிதான், எல்லாம் கிடைக்க வேண்டும் அல்லது ஒன்றுமே தேவையில்லை என்பதுதான் எனது கொள்கை என்றும், குருதியை கொடுங்கள், நான் விடுதலை தருகிறேன் என்றும் முழங்கினார் நேதாஜி. 28/4/1939 அன்று கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்திற்கு பின் காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகினார். உயர்ந்த லட்சியமும் மன வலிமையும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற மன உறுதியுடன் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1939 ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை துவங்கி அதன் தலைவராக சிறப்பாக செயல்பட்டு மக்களிடையே செல்வாக்கு பெற்றார். அதனால் அவரை ஆங்கிலேய அரசு கைது செய்தது, விசாரணையின்றி சிறையில் அடைத்தது. பர்மாவின் மாண்டலே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் நேதாஜி. அந்த மோசமான சிறையிலேயே அவரை முடக்க நினைத்து ஆங்கிலேய அரசு, ஆனால் அப்போது நடந்த வங்க சட்டமன்ற தேர்தலில் சிறையில் இருந்தவாறே வெற்றி வாகை சூடினார் போஸ். அதுதான் வங்க மக்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை. இந்த வெற்றிதான் ஆங்கிலேய அரசின் முழு பார்வையையும் போஸின் பக்கம் திருப்பியது. தங்களது தடங்கல்கள் அனைத்தையும் மீறி ஒருவரால் சிறையில் இருந்தவாறே வெற்றி பெற முடிகிறது என்றால் இவர் நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று ஆங்கிலேய அரசை உணர வைத்தது அவரது வெற்றி. 1941 சிறையிலிருந்து தப்பி இன்றைய பாகிஸ்தானின் பெஷாவர் வழியாக காபூல் சென்று அங்கிருந்து மாஸ்கோ நகரை அடைந்து பின்பு பெர்லினுக்கு சென்றடைந்தார். அங்கு அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இந்திய நாட்டின் தலைசிறந்த வீர தளபதி சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மனியில் உள்ளார் என்ற செய்தியை உலக நாடுகளின் செய்தித்தாள்கள் வெளியிட்டன. நிமிர்ந்த தோற்றமும் முகப்பொலிவும் அஞ்சாத பார்வையும் கொண்ட சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரை நேரில் சந்தித்து கைகுலுக்கி இராணுவ மரியாதை ஏற்ற பின்னர் இருவரும் அமர்ந்து 2ஆம் உலகப் போரை பற்றியும் இந்திய நாட்டின் விடுதலையை பற்றியும் பேசினர். பெர்லின் நகரில் நேதாஜி சுமார் 2 ஆண்டுகள் தங்கியிருந்து ஹிட்லரின் உதவியுடன் ஜெர்மனியில் சிறையில் இருந்த இந்திய வீரர்களை விடுவிக்க செய்து அவர்களை கொண்டு இந்திய விடுதலை மையம் என்ற அமைப்பை உருவாக்கினார். பிறகு வானொலி நிலையம் ஒன்றை உருவாக்கி தமது புரட்சி கருத்துக்களை உலகம் முழுவதும் ஒளிபரப்பச் செய்து புகழ் பெற்றார். அதன் பிறகு ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர் வான் ரிப்பன்ட்ராஃபின் உதவியுடன் சிங்கப்பூரில் ராஷ் பிஹாரி போஸ் தலைமையில் தொடங்கப்பட்டு செயல்படாமல் இருந்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு தீவிர பயிற்சி அளித்து அதற்கு தலைமை ஏற்று திறம்பட நடத்தினார். சிங்கப்பூரில் வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு நடைபெற்றது. நேதாஜியின் அழைப்பை ஏற்று 18 வயது முதல் 25 வயது உடைய இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கில் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தனர். ஜெய்ஹிந்த், டெல்லி சலோ போன்ற முழக்கங்கள் வானை பிளந்தன. உற்சாகம், உத்வேகம், நெஞ்சம் நிறைந்த தேசபக்தியுடன் இளைஞர்கள் கூட்டம் அலைமோதியது. இந்திய தேசிய இராணுவத்தை காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், ஆசாத் பிரிகேட் மற்றும் ஜான்சிராணி பிரிகேட் என 4 பிரிவுகளாக பிரித்து சிங்கப்பூரில் தற்காலிக அரசை நிறுவினார். ஆகஸ்ட் 18, 1945 நேதாஜி பயணம் செய்த விமானம் பர்மோசா தீவுக்கு அருகே
விபத்துக்குள்ளாகி அவர் இறந்துவிட்டார் என ஜப்பானிய வானொலி அறிவித்தது. இந்த செய்தி இந்திய மக்களை நிலைகுலையச் செய்தது. இருப்பினும் நேதாஜி இறந்துவிட்டார் என்பதை பலரும் நம்பவில்லை. இறுதி வரை அவருடைய மரணம் மர்மமாகவே புதைந்துவிட்டது. அவரின் இறப்பை பற்றி அனைவரும் எழுப்பிய சந்தேக கணைகள் மரணமும் தீண்ட மறுக்கும் மாபெரும் மனிதர் அவர் என்பதை சூசகமாக சொல்கிறது. நேதாஜி இந்திய நாட்டின் மீது எவ்வளவு பற்று கொண்டவர் என்றும் சிறந்த செயல் வீரராக இருந்தார் என்றும் தெளிவாகிறது. இந்திய விடுதலைக்காக அவரது முழக்கங்களும் போராட்டங்களும் அழியா புகழ் பெற்றவை. வாழ்க நேதாஜியின் புகழ். நன்றி, வணக்கம். குடியரசு தினத்திற்கான சிறப்புரையை நம்மோடு பகிர்ந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத் துறையின் தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ.ஆர். சரவணகுமார் அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.